வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரேஷ் என்ற 34 வயது நரேஷ் என்பவரை நியமிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியில வயதானவர்கள், மூத்தவர்கள் தான் மாவட்ட தலைவரா பொறுப்பு வழங்குவாங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில 34 வயதிலேயே வந்து உங்களுக்கு தேசிய கட்சியில மாவட்ட தலைவரா அறிவிச்சிருக்காங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்க யூடியூப் சேனலுக்கு வணக்கம். ஆ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கும், எங்களுடைய வருங்கால பாரத பிரதமர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், மற்றும் அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், நாடாளுமன்ற, சட்டமன்ற, நகர, வட்டார, மாவட்ட, மாநில பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு எலெக்ஷனை வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து முடிவெடுத்தாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அப்சர்வரை போட்டு அங்க வந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து காங்கிரஸ் கட்சியில மாணவர் அணியில மாவட்ட தலைவர்ல இருந்து அதன் பிறகு மாநில துணைத் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறமா மாணவரணியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். இளைஞரனுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அதன் பிறகு ஜவஹர் பால் மன்ச்னு ஒரு அமைப்பு, புதிய அமைப்பு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்பினுடைய முதல் மாநில தலைவரை நான் இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு. அதுல மிக முக்கியமான ஒரு பங்கு அது என்னன்னா, ஜவஹர் பால் மன்ச்னு ஒரு அமைப்பின் மூலியமா ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன், மாணவர்களுடைய கலந்துரையாடல் வச்சிருந்தாங்க. அந்த பாரத் ஜோடோ யாத்திரானுடைய முதல் ப்ரோக்ராம் என்னுடைய ப்ரோக்ராம். அது என்னுடைய தலைமையில் நடந்தது. அது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பங்கு பெற்றார். அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. அதன் பிறகு பாரத் ஜோடோ யாத்திரால பல மாநிலங்களுக்கு நான் அவரோட பயணித்திருக்கிறேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பாளராக வந்து ஜவஹர் பால் மன்ச் அமைப்புல நான் இருந்தேன். சே நோ டு ட்ரக்ஸ்னு ஒரு கேம்பெயின் மூலயமா வந்து பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். இது மாதிரி எலெக்ஷன்ஸ் பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்து போகிறதுனால என்னுடைய ஃபுல் ஹிஸ்டரியை வந்து கட்சி வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக. மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக தெளிவா இருக்கிறார். யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் கொடுக்குது. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்ன எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லை. ஐ அம் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன் மை ஃபேமிலி. நான் தான் முதல் இந்த கட்சி, என்னுடைய கட்சின்றதே வந்து எங்க வீட்டுல வந்து நான் தான் முதல்ல. ஸோ இதனால நான் வந்து பல தடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து என்னுடைய செயல்பாட்டால இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா வந்து என்னை மதிச்சு கொடுத்துருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேரை வந்து நான் வந்து காப்பாற்றணும். ஸோ அதனால இந்த பதவி வந்து கொடுத்ததுக்கு முதல்ல எங்களுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு நன்றியை சொல்றேன். குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில எத்தனை ஆண்டுகள் நீங்க பயணித்து வரீங்க? அதுதான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் மாணவர் அணி மாவட்ட தலைவர்ல இருந்து இருந்திருக்கிறேன். 13 ஆண்டுகளுக்கு மேல இந்த கட்சியில வந்து நான் இருக்கிறேன். 13 ஆண்டா இருக்கிறீங்க. 13 ஆண்டுகளா. இப்ப இந்த பொறுப்பு உடனே நீங்க இப்ப ஏற்கனவே இந்த மாணவர் அணிலாம் இருந்திருக்கீங்க. இப்ப இளம் வயதுல உங்களுக்கு மாவட்ட தலைவரா உங்களுடைய கட்சி அறிவித்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த தலைவர்லாம் இருப்பாங்க. உங்களுடைய இந்த கட்சி எப்படி வழிநடத்துங்க? எவ்வளவு சவாலா இருக்கும்? அ இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே காங்கிரஸ் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வலுவாய்ந்த காங்கிரஸா இருந்து, இப்போ கொஞ்சம் தோல்வி அடைஞ்ச மாரி இருக்கு. இத நீங்க எப்படி வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போவீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி பார்க்குறீங்க? ஆ ராணிப்பேட்டை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி, ஆற்காடு சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை 4 சட்டமன்ற தொகுதி, தொகுதிங்க. 4 தொகுதிகள் இருக்குது. இதுல வந்து அரக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா, தொடர்ந்து எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எம்எல்ஏ முனிரத்னம் அவர்கள் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுன்னு பாத்தீங்கன்னா, ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலும் காங்கிரஸ், ஏன்னா சோளிங்கர் பக்கத்துல இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்களுடைய ஐடியாலஜி, அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய இன்னைக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரி, அவரு செயல்பாடுகளும் சரி, மக்களோட ஒன்றிணைந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஐடியாலஜி வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. சோ அதுதான் மிக முக்கியமா நான் பாக்குறேன். என்னுடைய சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாமே வந்து
எனக்கு நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பல மாநில பொறுப்பாளரா இருந்தாலும், இப்ப சமீப காலமாக வந்து இந்த BLA 2 ஃபார்ம் வந்து இன்சார்ஜா வந்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாம, ஃபுல்லா என்னையும் மரியாதைக்குரிய அண்ணன் எம்எல்ஏ அவர்களையும், முண்டத்தமிழ் அண்ணா எம்எல்ஏ அவர்களையும் என்னை இணைந்து போட்டாங்க. அப்போ எ எங்களுடைய மாவட்ட தலைவர் மூலியமா வந்து எல்லா வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து அவங்கள வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்? அவங்களுடைய ஆலோசனையோடு மா மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அதுக்கப்புறமா பல பிரிவுகள் இருக்குது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, ஓபிசி டிபார்ட்மெண்ட், எஸ்சி டிபார்ட்மெண்ட் இது மாரி அணிகள் எல்லாம் இருக்குது. இந்த அணிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து இளைஞர்கள் வந்து முக்கியத்துவம் அதிகமா அங்க கொடுக்கறதுனால, அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய சீனியர்ஸுக்கு வந்து அவங்களோட பயணிக்க ஒரு ஒரு இளைஞர் வந்து ஒரு சீனியர், ஒரு இளைஞர் ஒரு சீனியர். அது மாரி எல்லா வட்டாரத்திலும், நகரத்திலும் வந்து நாங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா நிச்சயமா காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்திலே முதல் மாவட்டமா வந்து காங்கிரஸ் கட்சி அதிகமான வலு சேர்க்கிற விதமா எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, அத கண்டிப்பா நாங்க செய்வோம்னு நான் நம்புறோம். நிறைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தானுடைய துணை முதல்வர் கூட நல்ல ஒரு நட்பா இருக்கிறீங்க. அது அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப இன்னைக்கு ராணிப்பேட்டை தொகுதியில நீங்க ஈஸியா கட்சிய வளர்த்துருவீங்கன்னு எங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்றேனே, என்னுடைய அரசியல் பயணம் என்பது வந்து நான் போஸ்டர் ஒட்டி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். அத வந்து இந்த கட்சி தான் அங்கீகரிச்சது. ஸோ அதனால பாருங்க, சாதாரண ஒரு ஃபேமிலிலருந்து நான் வந்தேன். என்ன வந்து இந்த கட்சி வந்து இன்னைக்கு மாவட்ட தலைவரா, இந்த இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு மாவட்ட தலைவரா குடுத்துருக்காங்க நீங்க சொன்னீங்க. இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, யாரு வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய ஒர்க் என்னவா இருந்தது? மாணவரடியில எங்களுடைய தேசிய தலைவர் என்ன சொல்றாரோ, அத நான் ஒர்க் பண்ணேன். அதனால பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளரா போனேன். அதன் பிறகு இளைஞர் அணியில வந்து எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்ன சொன்னாரோ, அத நாங்க ஒர்க் பண்ணோம். அத நாங்க எக்ஸிக்யூட் பண்ணோம். இது மாரி ஒவ்வொரு தலைவர்கள் சொல்றத வந்து நான் அத கரெக்ட்டா, ப்ராப்பரா பண்ணதுனால எனக்கு சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சது. இப்போ என்ன நம்பி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், மரியாதைக்குரிய தலைவர் அ அ தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும், அவர்களுடைய தலைமையில இப்போ நம்ம தமிழகத்துல மிக சிறப்பா போயிட்டு இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் தலைவரா நான் இருக்கிறேன். இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி என்னென்ன டைரக்ஷன் குடுக்குறாங்களோ, அது மட்டும் இல்லாம அகில இந்திய தலைவர்கள், செயலாளர்கள் இப்ப கிரீஷ் ஜோடகர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சூரஜ் எட்கே இருக்கிறாரு. இது மாரி தேசிய தலைவர்கள், தேசிய பொறுப்பாளர்கள் இவங்கலாம் என்னென்ன கைடன்ஸ் பண்றாங்களோ, அத நான் ப்ராப்பரா பண்ணாலே போதும்னு நெனைக்கிறேன். இத சக்சஸ்ஃபுல் இப்போ பண்றதுக்கு. உங்களுக்கு ஒரு ராகுல் காந்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் உங்கள வந்து மாவட்ட தலைவரா வச்சிருக்காரு. அவர எப்ப டெல்லியில உட்கார வைப்பீங்க இளைஞருங்க? அதுதான் நாங்க வந்துட்டோம் காங்கிரஸ் இல்லையா? கட்சி, மெயினா காங்கிரஸ் கட்சி. அதுதான் எங்களுடைய குறிக்கோளே. எங்களுடைய குறிக்கோளே வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் ஆக்கணும். அவர் ஏன் பாரத பிரதமரா ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கான சமூக நீதியும், சமத்துவத்தையும், அது எல்லா விதமான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சரி, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியும் சரி, மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் சரி, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பும் சரி, இது எல்லாம் வளரணும்னா, விவசாயிகளுடைய நலனை காக்கணும்னா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வளரணும்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் ஆகணும். பாரத பிரதமர் அவர் என்னைக்கு ஆயிருப்பாரு. என்னன்னா டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பாரத மக்களோட பிரதமர். இருக்காருல்ல, அப்பனா கடல்ல குதிக்கிறாரு, அப்படியே கடல்ல குதிக்கிறாரு, மக்களோட இருக்காருங்களே இப்போ. அதுதான் சொல்றேன். அதுதான் பாரத பிரதமர் ஆக்குறது வந்து எங்களுடைய கனவு வந்து, அவரு பாரத பிரதமர் ஆனா தான் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை வரும். ஓகேங்களா? கண்டிப்பாங்க. எப்படி வந்து வெள்ளைக்காரன் காட்டுல இருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்துச்சோ, அது மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க பாசிச பாஜக அரசு, மக்கள் விரோதமான அரச, இத வந்து மக்களுக்கு எல்லா விதமான ஒரு இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அழிக்கிறக்கூடிய ஒரு அரசாக வந்து இன்னைக்கு இருக்குறாங்க. இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த அரச வந்து மக்கள் என்னைக்கு விடுதலை அடைவாங்கன்னா, இந்த ஆட்சி வெளிய போனாதான். சோ அதுக்கான ஒரு நாங்கலாம் வந்து ஆ ஒரு போர் வீரர்களா, எப்படி வந்து சுதந்திர தியாகிகளுக்கு வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் காந்தி எப்படி வழிநடத்தினாரோ, அவங்க கூட எல்லாம் போனாங்க இல்லையா? அது மாரி நாங்களும் ஒரு அங்கத்துல நாங்க இருக்கிறதுனால நாங்க பெருமை அடைகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் ஆனாருன்னா, நிச்சயமா வந்து மக்களுக்கு விடுதலையாவும், அவரு என்னைக்கு வந்து அவர் நினைச்சிருந்தா பாரத பிரதமரா, என்னைக்கோ டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமரா இருந்தாரு. அந்த டைம்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது இவருக்கு துணை பிரதமராவும் ஆயிருக்கலாம். துணை பிரதமர் ஆயிரலாங்க. அவர் பிரதமராவும் ஆயிருக்கலாம். பட் தலைவர் அத விரும்பல. மக்களினுடைய பிரதிநிதியா தான் நான் ஆவேன். நீங்க என்ன சீமானுக்கு வாங்கி விரும்புறீங்க? குடுத்தாரு. ஒரு இளைஞர் நீங்க என்ன விரும்புறீங்க அவரு? இப்போ பிரதமர் ஆவறது நீங்க ஒரு இளைஞர் உங்கள மாவட்ட தலைவரா போட்டுருங்க. உங்கள மாரி காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்லாம் அவர பிரதமர் ஆக்குறது ஒரு குறிக்கோளா இருக்காதா? அதனால தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல 71 மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பிற அணிகள் இருக்குது. எங்களுடைய ஒட்டுமொத்த
ஆசையும் கனவும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமர் ஆக்குவதுதான். அதுதான் எங்களுடைய இலக்கு. ஒரு முக்கியமான கேள்விங்க. நீங்க ராணிப்பேட்டை மாவட்ட மாவட்ட தலைவர்னால பிஜேபியில வேலூர் இப்ராஹிம்னு பிஜேபியுடைய ராணிப்பேட்டை பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அவர் போற இடம்லாம் ஒரே பிரச்சனையாவே இருக்குது. இப்போ உங்களுக்கு புதுசா காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவரா நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேனே. மக்கள் விரோத அரசு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து எப்பவுமே மக்கள் பண்ண மாட்டாங்க. எப்படி வேலூர் இப்ராஹிம் வந்து ஆ நானும் கேள்விப்பட்டேன். ஆற்காடு அந்த நெறைய இதுக்கு ராணிப்பேட்டையில ஆமா. அது நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அவர் போனாரு. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள வந்து ஆ ஒரு எப்படி சொல்றது? விதமான ஒரு அரசியல வந்து இந்த பாஜக பண்ணிட்டு இருக்குது. பாபர் மஸ்ஜித் இடிச்சது நல்லதுதான்றாரு. கண்டிப்பா. அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் சொன்னாருல்ல. இன்னொன்னு கூட யூடியூப் சேனல்ல ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன். அவரு முஸ்லீமே இல்ல, ம். கன்வெர்ட்டட்ன்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அது யூடியூப்ல நான் பார்த்தேன். பட் என்னதான் இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரான ஒரு ஆட்சி வந்து பாஜக இருக்குது. அத வந்து இவரு இருக்கிறதுனால மக்கள் அவங்களுக்கு புடிக்கல. அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்லு பெருந்தகையுடைய செயல்பாடெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இளைஞரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ மரியாதைக்குரிய அண்ணன் மாநிலத்தில செல்வ பெருந்தகை அண்ணன வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவருடைய செயல்பாடுகள பத்தி அவரு ஸ்டைலே டிஃபரண்ட் ஸ்டைல் தான். அவரு எப்படி பார்க்கறேன்னா, நான் வந்து ஒரு புரட்சியாளரா பார்க்குறேன். புரட்சி அம்பேத்கர். ஆமா. ஏன்னா, அவரு வந்து அவருடைய பேச்சிலும் சரி, நடவடிக்கையிலும் சரி, சமத்துவத்தையும், சமூக நீதியும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, ஒரு விஷனோடு இன்னைக்கு வந்து தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிய வந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி எங்கன்னாங்க பெரிய மாநாடு பண்ணாரு. ஆமாங்க. அது இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து உறுப்பினர் அடையாள அட்டைய வந்து அவரு தான் வந்து தமிழகம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. குடுத்துருக்காருங்க. கட்சிக்காரங்களுக்கு, கட்சி பொறுப்பாளர்களுக்கு ஐடி கார்டு குடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்சிய வந்து பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலருந்து ஓகேங்களா? கன்னியாகுமரியிலருந்து நம்ம இந்த பக்கம் நம்ம வேலூரு, எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அண்ணன் வந்து பார்வையிட்டுட்டாரு. நெறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. நெறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தொடர் முழக்கங்கள், ஆ நெறைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவரால முடிந்த அளவுக்கு இந்த கட்சிய எப்படி வலுப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு பெருமையா இருக்குது. அவர் தலைவரா இருக்கும்போது, என்ன ஒரு மாவட்ட மாவட்ட தலைவரா தலைவர். இருக்கும்போது, வரலாறுல எனக்கு ஒரு பெருமையான ஒரு இடத்த குடுத்துருக்காங்க. ராஜஸ்தான், கர்நாடகா எல்லாம் வெளி மாநிலம் சுத்திட்டு இருந்தீங்க. வீட்ல வந்து என்னடா இது வீட்டுக்கே வரத்தில்ல. அங்கங்க கட்சி வேலைய சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப மாவட்ட தலைவரா போட்டுருக்காங்க. இப்ப எப்படி பார்க்குறாங்க வீட்ல உங்கள? கண்டிப்பா வீட்ல வந்து அது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு, இப்ப பார்த்ததுக்கு என்ன ஆமா. சொல்றாங்க? ஆக்சுவலா வந்து என்னன்னா, அப்போ வந்து வெளியே சுத்திட்டு இருந்தேன். ஆமா. வெளிய சுத்திட்டு இருந்தேன்னா, கட்சி கட்சி பணிகளுக்காக படி போயிட்டு சுத்திருந்தீங்க. இருந்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். அது வீட்ல எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இவ்ளோ இன்வால்வ்மென்ட்டா இருக்கிறேன். இவ்ளோ இதுவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எங்க அப்பா போலீஸா இருக்காரு. ஏன்னா, அவரு அவரு வந்து பாத்தீங்கன்னா, அவரும் வந்து வீட்ல அதிகமா இருக்க மாட்டாரு. நெறைய டியூட்டீஸு டியூட்டி அங்க போயிட்டு அங்க போலீஸ். போயிட்டு வருவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம தெரியும். அப்பா போலீஸ்ன்றதுனால அவருக்கு வந்து அ கட்சி இப்படி பண்ணோம், இது பண்ணோம்ன்னு சொல்லிட்டு அவரு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணும். பயப்படுவாரு. ஏன்னா, எங்க இப்படிதான் இருக்கிற? அப்ப எப்படி இருக்கிற? திட்டிருப்பாங்க. அம்மா, எல்லா அப்பா ஸ்டேட்டும் போயிட்டு எல்லாருமே. இருக்கீங்க. இப்ப என்ன எப்படி பார்க்குறாங்க உங்கள வீட்ல அப்பாலாம்? அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா? இல்ல மாவட்ட தலைவரா போட்டுருக்காங்க. ஒரு தேசிய கட்சியில 34 வயதுல மாவட்ட தலைவரா போட்டுருக்காங்க 4 தொகுதிக்கு. இப்ப எப்படி அது பார்க்குறாங்க? சந்தோஷப்பட்டுருப்பாருங்களே! அது என்னன்னா, சந்தோஷப்பட்டுருப்பாங்க. பட் அத காட்டல இதுவரைக்கும். எதுவுமே காட்டல. இதுவரைக்கும் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசல. கண்டிப்பா அவங்க உள்ளுக்குள்ள மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்கும்னு நெனைக்கிறேன். கன்ஃபார்மா சந்தோஷம் இருக்கும். அது வெளிய காட்ட மாட்டேன்றாரு. 12 ஆண்டு தொடங்கி மத்திய அரசு 13ஆம் ஆண்டு எடுத்து வைக்கிறாங்க. மத்திய அரசு எப்படி செயல்படுது? ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவரா எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ம். இந்த ஊரக வேலைவாய்ப்பு ஆமா. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் 100 நாள் 100 நாள் வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். மகாத்மா காந்தி மகாத்மா பேர்ல. காந்தி ஊரக ஓகே. வேலைவாய்ப்புன்றது. அவருடைய பேரே வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அவருங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்புன்றது எல்லா அ ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில, அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்ப உருவாக்கி தரணும். அவங்களுக்கு சும்மா காசு குடுக்கக்கூடாது. அவங்களுடைய தன்மானத்தோடு நான் உழைச்சேன், நான் வாங்கினேன். ஆமாங்க. அப்படின்ற ஒரு அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு தன்மானத்தோட அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்த வந்து நம்மளுடைய கவர்ன்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா, இந்த பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 100 நாள் காந்தியினுடைய அது ஏங்க காந்தி பேர விட வேற எந்த பேருங்க நல்லாருக்கும்? இந்த தேசத்துக்காக விடுதலை வாங்கி குடுத்த பெரிய ஒரு தலைவர் அவங்க ஒரு மகாத்மா 25 நாள் காந்திய எஸ்ஆர்எஸ் தவிர, சொல்றாங்க. 125 நாள் சொல்றாங்க. அது எப்படி அது யாருக்கு பண்ண போறாங்க? எந்த அது ஸ்டேட்டுக்கு பண்ண போறாங்க? அதுல ஒரு குறிப்பா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 20,000 கோடி மக்கள் எஸ்சி மக்கள் தான் அதுல பாதிக்கப்படுறாங்கன்ட்டு அது ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு. அது எப்படி வேற? இல்ல. அது ஒட்டுமொத்தமா நம்ம எஸ்சி மக்கள மட்டும் இல்ல. ம். எஸ்சி மக்கள் கண்டிப்பா வந்து இத
தலித் மக்களும் சரி, பழங்குடி மக்களும் சரி, ஓபிசி மக்களும் சரி, ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படுறாங்க. அதிகமா பாதிக்கப்படுறவங்க அவங்க தான். ஆனா, இத வந்து அவங்க சொல்றாங்க, புது ஸ்டைல்ல நாங்க வந்து கொண்டு வருவோம், நாங்க பண்ணுவோம்ன்னு சொல்லி. இதுவரைக்கும் அவங்க எந்த ஸ்டைல்ல கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி எல்லாமே ஃபெயிலியர் தான் அவங்க கொண்டு வந்தது. மக்களிடத்துல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எங்கெங்க பாஜக ஆளும் கட்சி இருக்குதோ, அங்க மட்டும் நிதியும் சரி, எல்லாருடைய சலுகை அதிகமா போகுது. எங்க பாஜக ஆளலையோ அங்க வந்து ரொம்ப அள்ளி குடுத்து கிள்ளி தான் குடுக்குறேன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ப எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்க்கு ஃபண்ட் கேட்டிருந்தாங்க. என்ன குடுத்தாங்க? இப்போ நிவாரண ரீதியா வந்து பல நம்ப பேரிடர் காலத்துல நம்ம ஒரு நிதி கேட்டோம். அவங்க என்ன குடுத்தாங்க தமிழகத்துக்கு? அதிகமான வரி பணங்கள் நம்ம தான் அங்க குடுக்குறோம். ஆமாங்க. பட் தமிழகத்துல அவங்க கொண்டு வரது எதுவுமே குடுக்குறது இல்ல. தமிழகம் மட்டும் இல்ல. இது மாரி பல மாநிலங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் என்னன்னா, இப்ப எப்படி மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சிய உடைச்சாங்க. இன்னைக்கு அந்த கட்சியும் காணோம், எதுவும் காணோம். பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இல்லையா? சோ அவங்க ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றது. எம்எல்ஏ எல்லாரையும் ஜெயிச்சாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிய வந்து வேற ஒரு கட்சிய எப்படி கலைக்கலாம்? அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை பண்ணலாம்? எப்படி அவனுக்கு ஈடி ரைடு விடலாம்? எப்படி வந்து இன்கம் டாக்ஸ் விடலாம்? இது மாரி ஒரு அச்சத்துல வந்து அவன வச்சுக்கிட்டு, அவன வந்து அவங்களுக்குள்ளயே அவன் கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு இருக்கணும். அப்படின்ற ஒரு த்ரெட்டனிங் மூலியமா அவங்க வந்து இந்த ஆட்சிய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து நிலைக்காது. எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அவர் தெளிவா வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? பிஜேபி என்னென்ன பண்றாங்கன்னு தெளிவா ஏங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. எங்க குடுத்தாரு? யாருக்கு வேலை வாய்ப்பு தரலைங்களா? குடுத்தாரு? எங்க குடுத்தாரு? அதே மாரி புது நிறுவனங்கள கொண்டு வரணும். எந்த எந்த நிறுவனத்த கொண்டு வந்தாரு? இன்னைக்கு எக்கனாமிக் வைஸும் சரி, எஜுகேஷன் வைஸும் சரி, வேலை வாய்ப்பு வைஸும் சரி, இந்த பிஜேபி அரசு தோல்வியான அரசு. ஆனா வந்து சும்மா அவங்க வந்து வாயில வந்து பேசும்போது அந்த மார கிழிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு அவர் பாட்டுன்னு வர இதுவெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரங்கள தான் பேசிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன சக்சஸ் பண்ணியிருக்காங்க? என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. சரியான அதாவது அதான் ஒரு 10வது படிக்கிற குழந்தைக்கு, ஆ 12வது வகுப்பு வந்து புத்தகத்த குடுத்தா, எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? எழுத முடியாதுங்க. அது மாரி தான் அவங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்போ எந்த அமைச்சர்களுக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் பத்தி எதுவும் தெரியாது. அதனால அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எதுவும் தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, வோட் ஷோர். எப்படி வந்து ஓட்ட திருடலாம், ம். வாக்க திருடலாம், எப்படி அந்த இவிஎம் மிஷின வந்து மாத்தி விடலாம். இது மாரி ஸ்டைல் ஆஃப் அவங்கள்து அவங்க திருட்டுத்தனமா வந்தவங்க தானே. கோட்சே யாருங்க? இன்னைக்கு அவர வந்து தலைவரா கும்பிடுறாங்க. காந்திய வந்து மகாத்மா காந்தி தலைவர் தேசத்துக்கு விடுதலை குடுத்தாரு. அவர் பேர எடுத்துடுறாங்க. இது மாரி தான் இந்த அரசு இருக்குது. இதனால தான் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாஜக அரசு வந்து மக்கள் விரோதமான அரசா இருக்குது. கூடிய விரைவில் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். இப்ப வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ, அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல விசிக, காங்கிரஸ் கூட்டணியில விசிக அரக்கோணம் ஒதுக்குனாங்க. தோல்வி அடைந்தது. இப்ப இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில உங்களுக்கு இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு சமூக வலைதளத்தில பார்த்து வரோம். ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்குனா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது வந்து தலைமை தான் முடிவெடுக்கணும். ஒருவேள இந்த காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா போட்டிருக்கிறாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி வந்து பூத் லெவல்ல வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். முன்ன இருந்த அந்த வேகத்த விட, இப்போ வந்து அதிவேகமா நாங்க வந்து இந்த எலக்ஷன வந்து காத்துட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த எலக்ஷன். எலக்ஷன். எப்போ எலக்ஷன் வரும்? அதுல நாங்க எப்போ போட்டியிட போறோம்? எதிர்க்கட்சி எப்போ டெபாசிட் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப போறோன்ற ஒரு அ க கனவோட காத்துட்டு இருக்கிறோம். அது எந்த தொகுதி குடுத்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை நாங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஜெயிச்ச வச்சு எங்களுடைய மாநில தலைவர்களுக்கும், அகில இந்திய தலைவர்களுக்கும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எடுத்துன்னு போயிட்டு இந்த வெற்றிய வந்து அவங்களுக்கு நாங்க சமர்ப்பிப்போம். ஓகே. காங்கிரஸ் கட்சினாவே கோஷ்டி. கோஷ்டி கும்பல்னு எதிர்க்கட்சிகள தொடர்ந்து விமர்சனங்கள வைத்து வராங்க. அது குறிப்பா ராணிப்பேட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காங்கிரஸ் கட்சி அ இவங்க ஆளு, அவங்க ஆளு கோஷ்டி கோஷ்டியா இருக்காங்க. நீங்க இப்ப புதுசா மாவட்ட தலைவரா பதவியேற்கிறீங்க. எப்படி இத சரி செய்ய போறீங்க? அதாவது எந்த கட்சியில வந்து கோஷ்டி இல்ல. எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்குது. ஆனா எங்களுடைய கட்சியில வந்து கோஷ்டின்னு சொல்ல முடியாது. ஆ நண்பர்கள் ஒரு ஒரு பிரிவா வேற 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 இருக்கிறாங்க. பட் எங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமராக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வட்டார நகர, மாவட்ட, மாநில எக்ஸ் எம்எல்ஏ உட்பட ஆ வாலஜாசன் அண்ணா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. சோ அது மாரி முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட தலைவர், வழக்கறிஞர்
வாலாஜால பாலாண்ணன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே நான் போயிட்டு இந்த 2 நாட்கள்ல எல்லாரையும் போய் சந்திச்சிருக்கீங்க. சந்திச்சேன். சந்திச்சிருக்கீங்க. எல்லாரையும் சந்திச்சப்போ எல்லாருமே என்ன கட்டிப்புடிச்சு, ம். என்ன அரவணைச்சாங்க. சரி நம்ம புள்ள வரான். நம்ம கட்சியில இருந்து என்ன கீழ இருந்து பார்த்திருக்கிறாங்க அவங்க. நம்ம புள்ள வரான், நம்ம தம்பி வரான், நம்ம அண்ணன் வரான் அப்படின்னு சொல்லி இளைஞர்களும் சரி, நெறைய பேர் உங்கள எல்லாருமே சரி அரவணைச்சு அரவணைச்சிருக்காங்க. அவங்களுடைய அரவணைப்பு போட்டுருக்காங்க. அவங்களுடைய அரவணைப்பிலும், அன்பிலும் இந்த கட்சிய வந்து கண்டிப்பா வந்து அ ஒற்றுமையோடு எங்களுடைய ஒரே இலக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழக வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வலுவான கட்சி. இந்த கட்சியினுடைய யார் கூட்டணி வைக்கிறாங்களோ எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மாநிலத்தில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் எந்தெந்த தொகுதிகள் அந்தந்த தொகுதிகளை இந்த மாவட்டத்தில் கொடுக்குறாங்களோ அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பை அண்ணன் அவர்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு நீங்க இப்போ புதுசா பொறுப்பேற்று நிறைய பிஸியா இருப்பீங்க. அப்படி இருந்தும் எங்களுக்காக நாங்க கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு பட்டாசு வெடிக்கிற மாரி இளம் வயதிலே அந்த பட்டாசு வெடிச்சு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.